உடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கண்ட சிந்தம் ஜானதம் சாஸ்திரப்பட ஸ்ரீ சந்திரசேகரகுணம் பிரணமாமதான கலியுதேவம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனங்களை ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு தேங்க்யூ பெரியவா, தேங்க்யூ பெரியவா. இதுதான் இந்த தலைப்பு. அந்த கட்டுரையில் எப்படி எழுதியிருக்கோ அதே என்ன தலைப்பாக போட்டிருக்கேன். இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். ஸ்ரீ மகேஷ் அப்படிங்கிறவர் சேஜ் ஆஃப் காஞ்சி அந்த வெப்சைட்டில் இதை எழுதியிருக்கார். இந்த எக்ஸ்பீரியன்ஸை 9 வருஷம் முன்னாடி இந்த இன்சிடெண்ட்டை எழுதியிருக்கார். அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் எப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ முன்னாடி நடந்திருக்கு. இவர் வந்து அப்ராட் போயிருக்கார். அங்கேருந்து 6 மணி ஃப்ளைட்டில் கிளம்புறார். சென்னைக்கு வரணும், கிளம்புறார். அது மாதிரி அவர் வெயிட் பண்ணுறார். எந்த இடம்னு சொல்லல, அவர் இருக்கார். அப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் இன்னும் சீக்கிரமே வந்துடலாம், வேறு வேலை இருக்குது இவருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்கார் ஏர்போர்ட்டில். 2:30 மணிக்கு. இது வந்து அந்த டைம் படி, அவா டைம் படி 6 மணி சாயங்காலம். இப்போது அவா டைம் படி மத்தியானம் 2:30 மணி, 3:45 இதெல்லாம் ஃப்ளைட்ஸ் இருக்குது. இது எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணுறா. செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு மகேஷ்க்கு வந்து 1:30 PM செக் பண்ணிகிட்டே இருக்கார். இவர் 1:30 PM செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு ஹோட்டல் போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னா டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஹோட்டலில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்குமே, அதனால் இவர் பார்த்தாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம வாயால் மந்திரம் கூட சொல்லக்கூடாது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேராக லஞ்செல்லாம் எடுத்துக்காமல் நேராக ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு ட்ரைவ் பண்ணார். 2:30 ஃப்ளைட்டு. அதில் வந்து 88 சீட் இருக்க கெப்பாசிட்டி இருக்க ஒரு சின்ன ஃப்ளைட்டு தானா. டிக்கெட்ஸ்லாம் விற்று முடிஞ்சுடுத்து. அதனால் ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்கா இது மாதிரி இல்லைன்னு. சரி, ஒரிஜினல் பிளான் வந்து 6 மணிக்கு சாயங்காலம் கிளம்புறது. அந்த கவுண்டரில் இருக்க அந்த பெண்மணி சொன்னாலாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கா, அப்பயே போய்க்குங்க, 6 மணிக்கே போய்க்குங்கன்னு. பட் எனிவே 2:30 PM ஃப்ளைட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இவர் இருக்கார். வெயிட்டிங் லிஸ்ட்டில் மொத்தம் 11 பேர் இருக்கா. இவர் 11வது ஆள் தெரில, 11 பேர் இருக்கா வெயிட்டிங் லிஸ்ட்டில். இவர் வந்து 5வது ஸ்பாட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கா இவருக்கு இல்லையா பின்னாடி. மொத்தமாக 11 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். இப்போ வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இல்லாத ஒரு சாண்ட்விச் ஏதோ நாங்கள் கிடச்சிருக்கு. ரொம்ப பசி, அதை வாங்கி சாப்பிட்டுட்டார். ரொம்ப பசியாக இருக்கிறதுனால ஒரு செகண்ட் நினச்சிட்டார், பிரதோஷம் மாமா, ரிலேட்டிவ் விநாயகராம், சுபாஷ் சந்தர் இவாளுக்கெல்லாம் வந்து பெரியவா எப்படி ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அது மாதிரி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டாராம். பெரியவாளை நினச்சிண்டா போகிறோம். அப்போது 5 இது மாதிரி கேட்டவுடனே 5லேருந்து 6வது ஆகிடுது. ஐயோ இது என்னது பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு, 5வது பிளேஸில் சான்ஸ் இருக்கவளுக்கு 6வது போயிடுது அப்படின்னு ஹோப் போயிடுத்து இருக்கு. லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு மெசேஜ் பண்ணாராம், நான் வந்து இப்போ 2:30 பிடிக்க முடியாது போல் தெரிகிறது, அதனால் வந்து நான் இதுபடி தான் வரணும், பிளான் படி தான் 6 மணிக்கு தான் வரணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மெசேஜ் கொடுத்துட்டார். ட்ராவல் ஏஜென்ட்டு வந்து இனிமேல் பிடிச்சி எல்லாம் மாற்ற முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இப்படி நினச்சிட்டே இருக்காராம். நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா இவர் பேரை வந்து கூட சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாமல் அவர் வந்து கூப்பிட்ருக்கார். இவர் பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு, கேட்டுக்கிட்ட வா இப்போ ஃப்ளைட்டுக்கு போனோம் அப்படி. அப்போ இவர் வேகமாக ஓடினாராம். ஓடி போய் எஸ்
தட் இஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட பண்ணாதான் கேட்டு வந்து க்ளோஸ் பண்ண போகிறா, சீக்கிரம் போங்க ஓடி போங்க அப்படின்னாராம். திடீர்னு 5 பேர் எப்படி காணாமல் போனான்னு அவர் நினைக்கிறாராம். இது வரைக்கும் எனக்கு அந்த ஆன்சர் தெரியல. இவர் வந்து 6வதுல இருக்கார். 6வதுலேருந்து இப்போ 5 பேர் இல்லாமல் போனால் தான் இவருக்கு அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லு. அப்போ 5 பேர் நின்றுருந்த வாங்க எங்கேயாவது போயிருக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட்டுக்காக வந்து நின்றுட்டுருக்கா வாழலாம். அப்போ வந்து வா எல்லோரும் மனசு மாறணுமே. அதான் சொல்கிறார், ஒரு பெரியவா வந்து எப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இருக்கார். அவர் நினச்சிருக்கார் விநாயகராம் இவாளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி சுபாஷ் சந்திரனுக்கெலாம் இவாளாம் ஃபாரின் போன போது அவளுக்கெல்லாம் எப்படி டிக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்றதான் பெரிய பெரிய பயங்கரமான இதுவாக இருக்குது, மிராக்களாக நடந்திருக்கு. அது மாதிரி எனக்கு நடக்காதா அப்படின்னு ஒரு மனசில் நினைக்கும்போது 5வது பிளேஸ்லேருந்து 6வது போயிட்டார். சிச்சோ நம்ம கேட்டது பெரியவாள் இப்படி நம்ம பண்ணவே கேட்கவே கூடாதுன்னு அவர் மனசு வச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் பேசாமல் இருந்திருக்கார். பெரியவாள் தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கார், அவ்வளோதான். ஆனால் வீட்டுக்கும் கொடுத்துட்டார் மெசேஜ், என்னால் இப்போது 2:30 மணி அந்த ஃப்ளைட்டை 3:40 அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து ஆஸ் யூஷுவல் 6 மணிக்கு தான் வர முடியும் போல் இருக்குன்னு கொடுத்துட்டார். அது கொடுத்துட்டு ஒரு ஹோப் இல்லாமல் தான் இருக்கார். ஆனால் பெரியவா வந்து விட மாட்டாள். இப்போ திடீர்னு பார்த்தா இவர் பேரை அனௌன்ஸ் பண்ணுறாளாம், உடனே வாங்க இங்கே அப்படின்னு. அது நான் தானே ஓடி போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு அதெல்லாம் போட்டு இது கொடுக்குறா அவளுக்கு, இப்போ போங்கன்ட்டு டிக்கெட் கொடுக்குறா. ஓடி போய் கேட் பாஸ் கொடுத்தோன்னே ஓடி போய் இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி ஒழுங்காக வந்துட்டாலாம். அப்படின்னா இவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வயிற்றுக்கு கொடுத்துருக்கார் பெரியவா. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் இல்லாமல் அதையும் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் இவருக்கு 5 பேர் இல்லாமல் இருந்தால் தான் இவருக்கு கிடச்சிருக்கும். 6வதாக இருக்கவர். அந்த 5 பேர் எங்கே போனால் எப்படி ஆச்சு இவர் அதெல்லாம் கவனிக்கல. இவர் ஏதோ லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவெல்லாம் என்ன இவர் பேரை கூடும்போது இவர் வேகமாக ஓடி இருக்கார். அப்படின்னா அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எப்படின்னே புரியல. தேங்க்யூ பெரியவா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவர் சொன்னதான் நான் வந்து இப்போ தலைப்பாக கொடுத்துருக்கேன். மற்ற பெரியவாக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் எப்போவுமே. ஏன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிறதும் பெரியவாளால் தானே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரணம்.